வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மருக்காக ஸ்பெஷலாக குட்டீஸுங்க விரும்பி குடிக்கக்கூடிய வெண்ணிலா மில்க் ஷேக் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா மில்க் ஷேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு எடுத்த 300 ml பால், 5 ஸ்பூன் பவுடர் சுகர், 2 ஸ்கூப் ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம், ஹோம்மேட் சாக்லேட் சிரப் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக, 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் பவுடர் சுகர். மில்க் ஷேக்குக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா சில்லுன்னு ஆட் பண்ணுறதுனால நார்மல் சுகர் ஆட் பண்ணோன்னா சரியாக கரைய மாட்டேங்குது. அடுத்து இது கூட 2 ஸ்கூப் ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம், ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா சில்லுன்னு எடுத்த 300 ml பால் நல்லா சில்லுன்னு இருக்கனால நான் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நான் பாட்டிலோட அப்படியே சாய்ச்சதுனால அதிகமாக ஊற்றிடுச்சு, நீங்கள் 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் ஷேக் ஊற்ற போகிற கிளாஸில் நம்ம ஹோம்மேட் சாக்லேட் சிரப்பை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது வீட்டில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து இந்த கிளாஸில் நம்ம அடித்து வச்சிருக்க மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். ரொம்ப சுவையான வெனிலா மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூப் நம்மளோட ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்தோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெனிலா மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.